வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது கேரளாவில் வந்து பாக்குத்தோப்பு. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பற்றி பேசலாம். நான் அந்த 2 பேர்த்தை பற்றி வீடியோ போட்டாலே வந்து கமெண்டாக சார் அப்படி ஒரு பொங்குறாங்க. அவங்கள பற்றி வீடியோ போடுறாங்க, நீ என்ன கருத்து சொல்கிற, ஏது கருத்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. சும்மா சமையல் வீடியோ சாப்பிட்றத பற்றி வீடியோ வந்து நான் போட மாட்டேங்க, தெளிவாகவே சொல்கிறேன். அவங்க போட்டதுக்கு தான் சும்மா ஒரு கருத்து சொல்கிறேன். அது பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எதனால் சொல்கிறேன்னா, சும்மா அவங்க 2 பேர்த்தை பற்றி வீடியோ போட்டாலே கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து சும்மா போடுற வீடியோக்கு யாருமே அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதில்ல. வந்து அவங்கள பற்றி வீடியோ போடும்போதே வந்து கமெண்டாக வருதுங்க. அதை பற்றி நான் கவலை. நான் தான் சொல்கிறேன்லங்க, நான் யூடியூப் நம்பி வருமானம் எனக்கு தேவையில்லை. யூடியூப்புங்கிறது எனக்கு பொழுதுபோக்கு. அவங்க சமூக வலைத்துக்குள்ளே வந்தால் கருத்து சொன்னால் நீங்கள் அவங்க பதில் கொடுக்கலாம். இல்லை எல்லாமே பேஸ் பண்ணுறது தான் வந்து சமூக வலைதளம். சமூக வலைதளத்துக்குள்ளே வந்துட்டு அவங்கள பற்றி வீடியோ போடும்போது வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. யூடியூப்புங்கிறது ஒரு பப்ளிக்கு, அது யார் வேணால் வீடியோ போடலாம், கருத்து சொல்லலாம். அது கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்க வந்து நான் வந்து ஒன்றும் தப்பாக ஒன்றும் போடுற, அவங்கள பற்றி தவறாக சித்தரித்து ஒன்றுமே போட கிடையாது. ஓகே, அவங்கள பற்றி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரள மாநிலம் பாக்குத்தோப்பு. பார்த்தீங்களா, வீடு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அந்த காலத்து வீடுங்க, ஓட்டு வீடு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி சமையல் வீடியோ அந்த வீடியோ வெள்ளை இதில் கிடையாது. இதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறக்கு சினிமா ஷூட்டிங் மாதிரியே இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் இந்த போடுற வீடியோக்கு வியூஸ் கண்டிப்பாக வராது. அது அவங்களுக்கு தெரியுது இல்லையாது. அவங்கள மாதிரி சமையல் வீடியோ போட்டு வீட்டில் நடக்கிற சண்டை, பர்சனல் பற்றி பேசுகிற வீடியோக்கு தான் வந்து வியூஸ் வரும். ஓகே, அதை பற்றி கவலையில் பாருங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான இடம். இது வந்து மலப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. பூரா ரப்பரு, பாக்கு, தேக்கு, இது 3 சுற்றி இருக்கிற இடம் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வெயில எவ்வளோ கேரளா ஒரு கந்தக பூமின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரம் இல்லாத ஏரியாவே கிடையாது. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே வந்து வருஷத்துக்கு 6 மாதம் மழை தான். இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் தெரியாது. எவ்வளோ அழகாக இருக்குது மாதிரி. பூரா இப்போ பாக்கு இல்லாத எதுவும் கிடையாது. அதே மாதிரி ரப்பர் இல்லாத இடமும் கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க, நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றியும் வந்து ஒரு ஷூட்டிங்கே எடுக்கல. சின்ன பட்ஜெட் படமெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அருமையான இடம். கேரளாவில் வந்து மலப்புரம் மாவட்டத்தில் மரங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.